ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பந்தக்கால் நட்டு முடித்ததும் காலையிலே 7 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராகு காலை மகண்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் சீக்கிரமாக பந்தக்கால் நட்டு முடிச்சதுமே அப்படியே கையோடு போயிட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நலங்கு வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நலங்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என்ன ப்ரொசீஜரோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நலங்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நலங்கு தான் வைப்பாங்க. அம்மா வீட்டு சைட்லேருந்து வைப்பாங்க. அதாவது தாய் மாமா இருந்தால் தாய் மாமா வைக்கலாம். அந்த மாதிரி அம்மா கூட பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். ஸோ அவங்க பொண்ணு சித்தி பொண்ணு அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வச்சாங்க. நான் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா மாமா மாதிரி தானே வரும் அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு, அதனால் நாங்கள் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன நலங்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் பண்ணுவோன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது நலங்கு வைக்கிறோம் அப்படின்னாலே சீர் வந்து வைப்பாங்க. அதாவது சீர் தட்டு வரிசை அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நலங்கு வைப்பாங்க, சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முறை. காலையில் வந்து பார்த்திங்கன்னா அக்காவோட சீர் தட்டு தான் எல்லாமே இருந்துச்சு. அவங்க வந்து அவங்களுக்கு தோணுன மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி பழம் அந்த மாதிரி வைப்பாங்க இல்லையா, நானும் வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் 2-3 எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜூஸ் சாக்லேட் அந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா ரிலேஷனும் சேர்ந்து நலங்கு வந்து வச்சுட்டாங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நலங்கு வைக்கிறதுக்கு என்னை வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் கேஷுவலாக ட்ரெஸ் போட்டிருக்க சுடிதார் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் சுடிதார் வந்து போட்டுக்கோ, கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நான் வந்து சுடிதாரே போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தராக நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல அருகம்புல்லில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை தொட்டு தலையில் வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டிலே ரெடி பண்ண ஒரு நலங்கு மாவு தான் வந்து, அதாவது நலங்கு மாவுன்னு அதை சொல்ல முடியாது, நான் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். துத்தி இலை, அருகம்புல், மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு இது 3ஐயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து கையில் கன்னத்தில் கால்லலாம் வந்து தேய்ச்சி விட்டுட்டு நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் பூவை எடுத்து மேலே வந்து தூவி விட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பன்னீர் தெளிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தராக எண்ணெய் நலங்கு வைக்கும்போது எண்ணெய் வந்து முன்னாடியே வச்சிடுறாங்களா, தலை முன்னாடியே மூஞ்சிலே வழிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தர் வைக்கும் போதும் தலையை தூக்கி தூக்கி காமிச்சிட்ருப்பேன். ஆனாலும் முன்னாடியே தான் மூஞ்சிலே எண்ணெய் வளைஞ்சிட்டு இருந்துச்சு, கண்ணுக்குள்ளெல்லாம் போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. எல்லாரோடைய ஃபோக்கஸும் நம்ம மேலே இருந்துச்சு. அன்றைக்கி நம்ம தானே கெஸ்ட்டு, நம்ம தானே அங்கே வந்து மெயினான ஆள். அதனால் எல்லோரும் நம்மளே ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே எல்லோரும் வந்துட்டாங்க. அப்போ வந்து கொஞ்சம் கூச்சமாக ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. 9 பேர் 11 பேர் அந்த மாதிரி கணக்கில் எல்லோரும் வந்து நலங்கு வச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறமா நானே வந்து பார்த்திங்கன்னா என் கையில் வெத்தலை பாக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன். கடைசியாக நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் 3 பேர் வந்து பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுப்பாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு திருஷ்டி கழிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எந்திரிச்சிக்க வேண்டியது தான். கடைசியாக இப்போ நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் அக்கா வந்து பார்த்திங்கன்னா சீர் பண்ணது அவங்க தானே நலங்கு வச்சாங்க. என்ன நலங்கு, அதுக்கு வந்து அவங்க வந்து தட்டில் சாரி வந்து பார்த்திங்கன்னா வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஃபேமிலிஸோடய வந்து சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அப்படின்றதுனால மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஹாப்பினஸை நம்ம வந்து எப்போவுமே லைஃப் லாங் பார்க்கணும் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தரையும் நிற்க வச்சு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க, என்னை வந்து ரெடியாக சொல்லிட்டாங்க அடுத்த நலங்குக்கு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாப்பிட கிளம்பிட்டாங்க. ஒரு 7:30 8 o'clockலாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க, சாப்பிட கிளம்பிட்டாங்க. நான் அடுத்த நலங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக கிளம்பிட்டேன். நான் மீதி இருந்த அந்த பச்சை நலங்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த இலையெல்லாம் அரைச்சது அதெல்லாம் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அதெல்லாம் தேய்ச்சி குளிக்க போயிட்டேன். மற்றவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டாங்க. நலங்கு வந்து யார் வைக்கிறாங்களோ, அதாவது அக்கா தானே வைக்கிறாங்க, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே வீட்டிலே ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்த நலங்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தன நலங்கு, அதையும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நலங்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்தன நலங்கு அதுக்கப்புறம் மேரேஜ் வீடியோ எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.